Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பைனாப்பிள் ஷீரா எப்படி செய்கிறதுன்றது தான். இந்த பைனாப்பிள் ஷீரா ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி கொஞ்சம் நேரம் ஆனால் கூட நல்லா இறுகாமல் இலகி கொடுத்து இருக்கிற மாதிரி சூப்பராக செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது பைனாப்பிளில் கொஞ்சமாக ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வரணும். கேரமலைஸ் ஆனால் தான் பைனாப்பிளோட ஸ்மெல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கேசரி ரெசிபிக்கே இது பயங்கரமான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பைனாப்பிளை கண்டிப்பாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கேரமலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்களா சூப்பராக கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா 250 கிராம்ஸ் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் ரவை கீயோட நல்லா கம்பைன் ஆகி வரணும். அப்போ தான் நம்ம செய்ய போகிற பைனாப்பிள் ஷீரா ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம எந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதில் நெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே வாசனை இல்லாத எண்ணெய், ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில், அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆயிலாக இருந்தாலும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாகவே நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது, சாப்பிடும்போது நல்லா திகட்டும். அதனால் நெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு திகட்டாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட கேசரி ரொம்ப நேரம் ஆனால் கூட அந்த இலகி கொடுத்து இருக்கும். கொஞ்சம் டைட்டன் ஆனால் கூட நம்ம மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா மைல்டான ஹீட்லேயே இது நல்லா மறுபடியும் அதோட ஷேப்பை ரீட்டைன் பண்ணிக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பைனாப்பிள், அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிட்டேன். அதை இப்போது இதே வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக பைனாப்பிளை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பைனாப்பிள் சங்க்ஸ் நம்ம ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவையையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டிமாயிடும். தண்ணி நல்லா கொதி வரும்போது தான் ரவையை ஆட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இதில் எதுவும் கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி சூப்பராக கொதிக்கும்போது நம்ம கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலரில் கேசரி வேணுமோ அந்த கலரில் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, கேசரி பவுடர். இதில் உங்களுக்கு சேஃப்ரன் பிடிக்கும் அப்படின்னா, சேஃப்ரனோட ஃப்ளேவரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா கேசரி பவுடர், அது எல்லா இடத்துலையும் அந்த கலர் இன்கார்ப்ரேட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு வாட்டி மூடி வச்சு குக் பண்ணணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு இன்னும் ரவை குக் ஆகலை. ரவை குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரவை குக் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரவை குக் ஆகாமே போயிடும்.
அதனால் இன்னொரு வாட்டி மூடி வச்சு நாம் குக் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்களா ரவை சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக 1 கப், அதாவது 250 கிராம்ஸ் அளவுக்கு ரவை எடுத்தோம்னா 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணலாம். அதுதான் கரெக்ட் ரேஷியோ. பட் உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் 3/4 கப் தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு மைல்டான சுகர் தான். இப்போது நீங்கள் சுகரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம கேசரி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுகர் எல்லாம் நல்லா கரையணும். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா அழுத்தி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 1 ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஏலக்காய் தூள். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நெய்யில் ஏற்கனவே நான் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பாதாம், பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பரான பைனாப்பிள் ஷீரா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போது ஃபைனல் டச்சாக 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக நெய்யெலாம் ஆட் பண்ண தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய், அதே அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு திகட்டாமல் சாப்பிட்றதுக்கு இந்த பைனாப்பிள் ஷீரா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்களா சூப்பராக குக்காகி ரெடியாகி வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லிவ் லவ் லாஃப் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.